உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது கீழே வர கமெண்ட்ஸை படிக்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவுக்கு எல்லாரும் என்னென்ன கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கமெண்டில் BB9 வீட்டுக்குள்ளேயே மிக்சர் சாப்பிட்டு கொண்டு இப்போது வரை தலைமுறை ஆனவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. யார் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்டுக்குள்ளே போகலாம். இந்த கமெண்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது, ஆனால் இந்த வீடியோ தான் உங்களுக்கு ப்ரமோவாக போட கிடைக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாமே அந்த சீக்ரெட் டாஸ்க் இருக்கும்ல, அந்த ப்ரமோ தாங்க. ஏன்னா நிறைய கமெண்ட் அதை தான் வந்திருக்கு. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? இந்த கமெண்டில் டே என்னடா ப்ரமோ இதுக்கா நாங்கள் 3 மணி வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திவாகரை கலாய்க்கிற ப்ரொமோ வந்துச்சுல்ல, இந்த ப்ரொமோவுக்கு வாங்க அடுத்த கமெண்ட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் திவாகரை தான் சொல்கிறாங்க போல், கவுண்டர்மணி செந்திலை திட்டும்போது செந்தில் தரும் ரியாக்ஷனை இப்போது விஜய் சேதுபதி திட்டும்போது தர்பீஸ் தரார் அல்டிமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரில். ஆமாங்க, அப்படி தான் நம்ம செந்தில் அவங்க கவுண்டர்மணி காம்பினேஷன் இருக்கும்ல. சரி, அடுத்த கமெண்ட் என்னன்னு படிக்கலாம். இந்த கமெண்டில் இதுக்கு பதிலாக பழைய மகாபாரதம் தொலைக்காட்சி பார்க்கலாம், இதை வேகமாக முடிங்க, அடுத்த வருடம் பழைய மகாபாரதம் போடுங்க என கோரிக்கை பண்ணுறாங்களாம்ப்பா. ஏன்னா இது நல்லாவே இல்லையா, அதனால் சொல்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இந்த கமெண்ட் உண்மையான திறமைசாலிகளை மக்கள் பாராட்ட வேண்டும், போலியானவர்களை பாராட்டாதீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஏன் போட்டிருக்காங்க, யாரை பாராட்ட சொல்கிறாங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். இந்த கமெண்ட் 24 மணி நேரமும் தன்னை ஒரு நடிப்பு அரக்கன் என்று முழுவதாக நம்புகின்ற கிறுக்கன் தர்பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் பண்ணுறாரு தாங்க, ஆனால் அவருக்கு தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறாரானே தெரிய மாட்டுது. மனுஷன் இவ்வளோ வளர்ந்துருக்காருன்னு தெரியுது, ஆனால் அவர் சரியாக புரிஞ்சுக்கவே மாட்டுறாரு. சரி, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். நீங்கள் யாரையுமே பேச விட மாட்டீங்க, பேச ஆரம்பித்தா உடனே சரி நீங்கள் உட்காருங்க அப்படி சொல்வீங்க. அது அவங்களுக்கு தெரியும், அதனால் எதுவுமே பேசாமல் அமைதியாக கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக தான் இருக்கும் போல். சரி, நம்ம அடுத்த கமெண்ட் படிக்கலாம். ஏங்க, கமெண்ட்லேயே டைட்டில் வின்னர் யாருன்னு சொல்கிறாங்க பாருங்கள். இந்த சீசனில் டைட்டில் வின்னர் திவாகர் தான் போல். பார்வதிக்கு 2வது இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் யாருக்கெல்லாம் இதை உடன்பாடு இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த கமெண்ட்டுக்கு போயிடலாம். இந்த கமெண்டில் திவாகர் தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஏதோ போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. திவாகர் இருக்கிறதுனால தான் பிக் பாஸே பார்க்க முடியுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னா மறக்காமல் கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.